மேலும் 4300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதிகாரப்பூர்வ அறிக்கையின் பிரகாரம் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை சுமார் 200ஆக பதிவாகியுள்ளது. எனினும் உறவினர்கள் நண்பர்கள் காணாமல் போயிருந்தால் அது குறித்து பதிவு செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் சுமார் 30,000 பேர் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இணையம், தகவல் தொடர்பாடல் சேவைகள், மின்சாரம் ஆகியன துண்டிக்கப்பட்டுள்ள பின்னணியில் மக்கள் தொடர்புகளை மேற்கொள்ள முடியாமையினால் அவர்கள் காணாமல் போயுள்ளதாக பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளன. வெனிசுவேலாவில் இலங்கை நேரப்படி நேற்று அதிகாலை 3:34 அளவில் சுமார் 39 செகண்ட்களுக்கு 7.2 மேக்னிடியூட் அளவிலும் 7.5 மேக்னிடியூட் அளவிலும் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் பதிவாகியிருந்தன. இதேவேளை வெனிசுவேலா முழுவதும் சுமார் 250 கட்டிடங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் இதனால் சுமார் 3000 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. நிலநடுக்கத்திற்கு முன்னர் வெனிசுவேலாவில் அத்தியாவசிய உதவிகள் தேவைப்படும் சுமார் 8 மில்லியன் மக்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த பின்னணியில் தற்போது உதவி தேவைப்படும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும் என சர்வதேச அமைப்புகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் முற்பகுதியில் அமெரிக்க படைகளினால் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ, அவரது மனைவி ஆகியோர் கடத்தப்பட்டதை தொடர்ந்து நாட்டின் ஆட்சி இடைக்கால அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. வெனிசுவேலாவுக்கு $150 மில்லியன் மனிதாபிமான உதவியை வழங்குவதற்காக அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ளதுடன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மீட்பு நிவாரண குழுக்களை வெனிசுவேலாவுக்கு அனுப்பியுள்ளன. அயல் நாடான பிரேசில் 90 டன் உபகரணங்களுடன் நிவாரண குழுக்களை அனுப்பியுள்ளதுடன் கொலம்பியா, மெக்சிகோ ஆகிய நாடுகளிலிருந்தும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் குழுக்கள் வெனிசுவேலாவை சென்றடைந்துள்ளன. இதேவேளை அவசர நன்கொடையாக 1,00,000 யூரோ நிதியுதவியை பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.